நீங்க இந்த எச்ச பையன் பெரியாருக்கு எதிராக பேசக்கூடியது, எடுக்கக்கூடிய ஸ்டாண்டு, இது எல்லாத்தையும் தாண்டி மிகப்பெரிய எரிச்சல் என்னன்னாங்க, பண்றது ஒரு எச்சத்தனம், அயோக்கியத்தனம், இனத்தை காட்டி கொடுக்கக்கூடிய இன துரோக வேலைங்கிற குறைந்தபட்ச கூச்சநாச்சம் இல்லாம என்னமோ பெரிய யோகிய சிகாமணி மாதிரி, அப்படியே பெரிய ஒழுக்கமசர் மாதிரி ஆக்ரோஷமா பேசுவான் பாத்தீங்களா? அப்பதான் பிஞ்ச செருப்பை கட்டி மூஞ்சி மூஞ்சி அடிக்கணும்னு தோணும். நீங்க இதே எச்ச பையன் ஒரு 9 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜீவசகாப்தனுக்கு இமயம் சேனல்ல ஒரு பேட்டி கொடுத்திருப்பாங்க. அந்த பேட்டியில் தான் முதல் முறையாக பார்ப்பன ஆதரவு நிலைப்பாட்டை இந்த நான் எடுக்குது. அந்த பேட்டியில பாத்தீங்கன்னா அப்படியே கூனி குறுகி அசடு வழியா உட்கார்ந்துட்டு இருப்பான். ஐயோ, நம்ம எடுத்திருக்கக்கூடிய பார்ப்பன ஆதரவு நிலைப்பாடு என்பது இனத்தை காட்டி கொடுக்கிற வேலைய அப்படிங்கிற கூச்சத்தோடு வெக்கத்தோடு ஜீவசகாப்தன் முன்னாடி கூனி குறுகி உட்கார்ந்துட்டு இருப்பான். அது இவன் தொழிலுக்கு வந்த புதுசு. அதனால அந்த கூச்ச நாச்சம் வெக்கமானம் அதெல்லாம் லைட்டா ஒட்டிட்டு இருந்துச்சு. ஆனா நாட்கள் போக போக அம்மனமான பிறகு எந்த கூச்ச நாச்சமும் இல்லாம இனத்தை காட்டி கொடுக்கிற வேலைய, இன துரோக வேலைய ஃபுல் ப்ரொஃபஷனலாக இப்படி காட்டி கொடுக்கிற வேலைக்கும் இவ்வளவு காசு வருதா அப்படின்னு மனநிறைவோட இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சான். அது எனக்கு கூட என்னன்னா, மற்றவர்கள் போல நாகரிக அரசியல், சாக்கடையில கல்ல போட்டா நம்ம மேலதான் சாக்கடை உழுகும் அப்படிங்கிற இந்த மாதிரி நிலைப்பாடுகளை எடுக்காம இவனை லெப்ட் ஹேண்ட்ல நாம் டீல் செய்வதற்கு காரணமும் இதுதான். எச்ச வேலை செய்யக்கூடிய, இனத்தை காட்டி கொடுக்கிற வேலை செய்யக்கூடிய இந்த நாய்க்கே இவ்வளவு கோபம் வருதுன்னா, இனத்திற்காக மக்களுக்காக நிற்கக்கூடிய நமக்கு எவ்வளவு கோபம் வரணும் அப்படிங்கிற அந்த புள்ளியில் தான் முதல் நாள் தொட்டு இவனை நம்ம லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றோம். இதுலயும் என்னன்னா, நம்மலாம் வருவதற்கு முன்னாடி இவனை நாகரிகத்தோடு ஆப்போசிட்ல சேர் போட்டு உட்கார வச்சுதான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம தான் அந்த நடைமுறையை உடைச்சு இனத்தை காட்டி கொடுக்கக்கூடிய இந்த இனத்துரோக நாய்க்கு என்ன மரியாதை அப்படின்னு இவன் மேல கட்டமைக்கப்பட்டிருந்த பின்பத்தை உடைச்சு இவனை அக்லி டக்லியா டீல் பண்ணி இவனுக்கு இவன் மேலேயே இருந்த ஒரு பிரம்மைய, ஒரு புனிதத்தன்மைய நாம் தான் முதல் முறையாக உடைச்சோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். ஆக ஈரோடு இடைத்தேர்தலுக்கு முன்னாடி பாப்பானுகிட்ட முடக்குன்னு வாங்கி குடிச்சிட்டு குருமூர்த்தியினுடைய கட்டை விரல சப்பிட்டு பெரியார் எதிர்ப்பு தான் என்னுடைய அரசியல் அப்படின்னு இந்த எச்ச பையன் அறிவிச்சான். இப்போது ரிசல்ட்டும் ஸ்மார்ட் ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் குறைச்சு இந்த எச்ச பையன் மூஞ்சில அப்பன பிறகும் குறைஞ்சபட்ச கூச்சநாச்சம் இல்லாம வெக்கம் இல்லாம பெரிய அப்படியே மைனர் மாப்பிள மாதிரி இன்னைக்கும் பிரஸ் அட்டன் பண்ணியிருக்கான். அதுலயும் ஒரு நேர்மையற்ற எச்ச பையன் அப்படிங்கிறதுக்கு இன்றைய பேட்டியே சாட்சிங்க. இந்த தேர்தலானது திமுகவுக்கும் எனக்குமான சண்டை, பெரியாரா பிரபாரனான்னு பாத்துக்கலாம் அப்படின்னு இப்படியெல்லாம் உருட்டுன இந்த எச்ச பையன் தேர்தல்ல மண்ணக்கவுன பிறகு அதே தேர்தல்ல சீமான் எதிர்ப்பு அரசியலை மையப்படுத்தி மே 17 இயக்கத்தை போன்றவர்கள் டம்மியா ஒரு கேண்டிடேட் போட்டு இவனுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாங்க. ஆக தேர்தல்ல மண்ணக்கவுன பிறகு திமுகவிடம் தோத்துட்டேன் அப்படிங்கறத ஒத்துக்க மனசு இல்லாம இவங்க டம்மியா ஒரு கேண்டிடேட் போட்டு இவங்க தேர்தல் நின்னாங்க பாத்தீங்களா? இவங்களோடு ஒப்பிட்டு பெரியார் வேணும்னு சொன்ன இவங்களுக்கு இத்தனை ஓட்டு தான் விழுந்திருக்கு, இதுதான் பெரியாருக்கு விழுந்த ஓட்டு அப்படின்னு இப்ப அப்படியே மே 17 இயக்கத்தை மக்கள் திருப்பிட்டான். ஏன்டா எச்சப்பையா, தேர்தலுக்கு முன்னாடி இந்த தேர்தல் நாம் தமிழர் விசஸ் மே 17 சொல்லிட்டான் எலெக்ஷன்ல நின்ன பெரிய புடுங்காளி மாதிரி திமுகவே வீழ்த்த போறோம், நானா திமுகவான்னு பாத்துருவோம் அப்படின்ட்டு அந்த பிரச்சாரம் முழுவதுமே இத முக்கிட்டு தேர்தலை செருப்படி வாங்கின பிறகு திமுக அப்படியே தள்ளி விட்டுட்டு ஒப்பீட்டுக்கு மே 17 கொண்டு வந்துட்டான். ஏன்னா மே 17 டம்மி வேட்பாளரை நிறுத்தி வேலை செய்தது என்பது உனக்கு விழுகக்கூடிய ஓட்ட குறைக்கணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தானே ஒழிய அவங்க நிப்பாட்டின வேட்பாளர் பல ஆயிரம் ஓட்டுகளை வாங்கி எம்எல்ஏவா வந்துடணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட அவங்க தேர்தலை சந்திக்கல. அப்படி உண்மையிலேயே தேர்தலில் தங்களுடைய வேட்பாளர் ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிறது அவர்களுடைய நோக்கமாக இருந்திருந்தா எலெக்ஷன் டேட் எல்லாம் அறிவிச்ச பிறகு, நீ பெரியார் எதிர்ப்பெல்லாம் பேச ஆரம்பிச்ச பிறகு அதன் பிறகு இந்த அறிவிப்பு வராது. அதற்கு 6 மாசம் 1 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் தேர்தல் அரசியலுக்கு வருகிறோம், தேர்தல் அரசியல்ல நாங்கள் வென்றெடுக்க போகிறோம் அப்படின்னு இப்படி அறிவிச்சுட்டு இந்த தேர்தலை சந்திச்சிருப்பாங்க. ஆனா அப்படி சந்திக்காம வெறுமனே தேர்தல் நேரத்துல மட்டும் பிரச்சாரத்துக்காக இப்படி ஒரு ஏற்பாட்டோடு வர்றாங்கன்னா அவங்க நோக்கம் அவங்க ஓட்டு வாங்கணுங்கிறது கிடையாது, உன்னுடைய ஓட்டை குறைக்கணுங்கிறதா. இது நம்மை விட இந்த எச்ச பையனுக்கும் நல்லாவே தெரியும். ஆனா எல்லாத்தையும் உதிர்த்துட்டு மானரோச கிலோ என்ன விலைன்னு கேட்கக்கூடிய இந்த கேடுகட்ட இழிபிறவி மீசையில மண்
மண்ணொட்டலங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு உருட்டு இருக்கா. இதுல இதே பத்திரிகையாளர் சந்திப்புலங்க ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு, பிரபாகரன் அவர்களே பெரியாரை ஏத்துக்கிட்டாங்கன்னு வாதம் வைக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது நீங்க மறுக்கலாமா அப்படின்னு கேட்ட போது பிரபாகரன் எங்க ஏத்துக்கிட்டாரு? பிரபாகரன் நேதாஜி ஏத்துக்கிட்டாருங்க, எம்ஜிஆரை ஏத்துக்கிட்டாருங்க, அவங்க படம்லாம் இருந்துச்சுங்க, ஆனா அங்க பெரியார் படமே இல்லங்க அப்படின்னு இத ஒரு உருட்டுன்னு உருட்டி இருக்கா. பிரபாகரனே பெரியாரை ஏற்றுக்கொண்டாருங்கிறது விமர்சனமா இருக்கு. யாருங்க சொன்னது? நான் நாட்டுல இருந்தவங்க. சுபாஷ் சந்திர போஸ் படம் இருந்ததுங்க, எம்ஜிஆர் படம் இருந்தது. எங்க பெரியார் படம் இருந்தது வீட்டுல? எங்க அண்ணன் என்னைக்கு இங்க பெரியாரை பத்தி பேசியிருக்காப்ல? ஆனா விஷயம் தெரிந்தவர்களுக்கு பிரபாகரன் அவர்களுடைய தனி அறையில் பெரியார் அவருடைய புகைப்படம் இருந்துச்சு அப்படிங்கறதும் நல்லாவே தெரியும். விடுதலை புலிகளுடைய பயிற்சி பாசறையில் நடக்கக்கூடிய பல இடங்கள்ல பெரியார் படங்கள் இருந்துச்சுங்கிறதும் தெரியும். விடுதலை புலிகளில் போராளியாக இருந்தவர்களுடைய பலருடைய வீடுகள்ல பெரியாருடைய புகைப்படங்கள் இருந்துச்சு அப்படிங்கிற இதுவும் தெரியும். விடுதலை புலிகளுடைய அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் பல மாவீரர்களுடைய வீட்டுல போய் பேட்டி எடுக்கிறாங்க. அப்படி முருகமூர்த்தி அப்படிங்கிற போராளி வீட்டுக்கு போய் ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அந்த பேட்டியில அந்த வீட்டை காமிக்கும் போது அந்த வீட்டில் பெரியார் அவருடைய படம் இருக்கு. இயக்கச்சி கிராமத்தின் சங்கத்தார் வயல் பகுதியில் குடியிருக்கும் பொன்னுத்துறை குடும்பம் தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு பெரும் வலுவான பங்களிப்பை செய்து வருகிறது. இவர்தான் குடும்ப தலைவன் பொன்னுத்துறை. இவர்தான் குடும்ப தலைவன் பொன்னுத்துறை. இவர்தான் குடும்ப தலைவன் பொன்னுத்துறை. இவரின் மூத்த மகன் முருகமூர்த்தி EPRLF தேச துரோக கும்பல்களின் வெறித்தனத்தால் படுகொலையானார். இவர் உயிரிழந்து 8ஆம் நாள் தந்தை பொன்னுத்துறை அவர்கள் அடுத்த மகனை அழைத்து, இவர் செத்த ஒரு 8 முடிஞ்ச உடனே நீ போட ஐயாக்கத்துக்கின்றான். நான் தாய் எல்லாரும் மனமில்ல தான் அழுது கொண்டிருந்தவியல். நான் சொன்னா இனி வாழையில் அது இப்படி போனா தான். அந்த மகனும் விடுதலைக்காக போராடி மாவீரன் மேஜர் செங்கோலா. இவர்தான் குடும்ப தலைவன் பொன்னுத்துறை. இவர்தான் குடும்ப தலைவன் பொன்னுத்துறை. இவர்தான் குடும்ப தலைவன் பொன்னுத்துறை. இது வெளிப்படையாக நமக்கு தெரிஞ்ச ஒரு எடுத்துக்காட்டு. இது போல பலருடைய வீட்டுல பெரியார் படமாக இருந்தார். அது எல்லாத்தையும் தாண்டிங்க பிரபாகரன் அவர்களுடைய தளபதியாக திகழ்ந்த கிட்டு அவர்களுடைய பழைய பேட்டி ஒன்று இப்போது வைரலா இருக்கு. அதுல அவர் தெள்ள தெளிவாக நாங்கள் திராவிடர்கள் ஆரியர்களுடைய கொட்டத்தை எங்கள் பெரியார் அடக்கினார் அப்படிங்கறத வெளிப்படையாக அவர் பதிவு செய்யறாரா. இந்த மதம் இந்து மதத்தையா எல்லாம் சைவத்தியா கிறிஸ்தத்தியா எங்களுக்கு திராவிடர் எங்களுக்கு வழிமாற்றம் இயற்கை வழிமாற்றம் அதான் திராவிடர். இந்துவன் வேட்டை ஆரியன் எங்களை ஆண்டவன் டெல்லியில் இருக்கிறோம். எங்களை ஆட்சிக்கு பிடிக்கிறதுக்காக எங்களை அழிக்கிறதுக்காக உண்டாக்கப்படுறோம் மதம் இந்து மதம். கிறிஸ்டினாட்ட ஒதுக்கிதண்ட உள்ளாந்த தன் ஆட்சிக்காக தன் ஆட்சிக்கு எதிராக மக்களை திருப்பக்கூடாதுக்காக சொல்லப்பட்ட மதங்கள் இதெல்லாம் அடிமை இந்த சின்னங்கள். நாங்கள் கும்பிடுவோம் எங்க இயற்கை இனங்கள் இயக்க பல விடுவோம். எங்களோட தமிழ்நாட்டு படம் இயக்க சூரியனை கும்பிடுறது, நந்தியை கும்பிடுறது, நெருப்பை கும்பிடுறது, நெருப்பு உப்பு உடைக்கிறது, துணியை உப்பு உடைக்கிறது இப்போ இருக்கு. அதுதான் உண்மையான வழிபாடுங்களே. ஆரியன் இங்க கரெக்ட் படிக்கணும். ஆரியன் வேலையை இப்ப அங்க இருந்து வந்துவான். ஆரியன் இருந்து வாரான், ஜெவன் இருந்து வாரான், இந்து மதத்துல வாரான். மெட்ராஸ் இவங்க வந்து நிக்குது, நிறைய மெட்ராஸ் நிக்குது. மெட்ராஸ்ல பெரியார் இல்லாம இருந்தா அங்கேயும் துறைஞ்சிருக்கும். பெரியார் இருந்தால் ஆதிக்கம் உடைக்கப்படுது. அதே போல புலிகளின் அரசியல் முகமாக இருக்கக்கூடிய ஆண்டன் பாலசிங்கம் அவர்களும் விடுதலை புலிகளையும் ஈழத்தமிழர்களையும் திராவிடர்கள் அடையாளப்படுத்துறார். இப்படி 1000 சாட்சி இருக்குங்க. அது எல்லாத்தையும் தாண்டிங்க புலிகள் திராவிடத்தை ஏத்துக்கல, புலிகள் பெரியாரை ஏத்துக்கலன்னா இந்த மண்ணில் புலி எதிர்ப்பு பேசிய திராவிட எதிர்ப்பு பேசிய மாப்போசி கிட்ட போய் புலிகள் நின்று வேண்டியதுதானே. ஆனா உண்மையில் புலிகளாகட்டும் ஏனைய எல்லா போராளி இயக்கங்களாகட்டும் அவர்கள் நட்பு பாராட்டியது இந்த மண்ணில் வாழ்ந்த பெரியாரிஸ்டுகளோடு தான். அதே சமகாலத்தில் பெரியார் எதிர்ப்பு பேசியவர்களை புலிகள் மஸ்ரா கூட மதிச்சது கிடையாது. தமிழ் போராளி இயக்கங்கள் எல்லாம் தலையெடுத்த காலகட்டத்துல பெரியார் இல்ல, ஆனா மாப்போசி இருந்தான்ல, அந்த மாப்போசிக்கும் புலிகளுக்கும் தொடர்பு இருந்துச்சு. அந்த மாப்போசியை தான் புலிகள் தங்களுடைய ஆஸ்தான தலைவராக ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாச்சும் வரலாறு இருக்கா? மாறாக ஈழ விடுதலைக்கு எதிராக புலிகளுக்கு எதிராக நின்ற நபராகத்தான் மாப்போசி இருந்தார். புலிகளை பயங்கரவாதிகள் சொன்னார். அந்த புலிகளை அழித்தொழிக்கணும்னு பேசிய நபர் தான் உங்க மாப்போசி.
இந்த விளக்கமெல்லாம் இந்த எச்ச பையனுக்கு தேவையில்லாத விளக்கம். ஏன்னா ஏதோ தவறா புரிஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறேன்னா விளக்கம் கொடுக்கலாம். ஆனா இந்த எச்ச நாயி பாப்பானு கிட்ட வாங்கி திங்கணும், எதை வேணா வித்து திங்கலாம், யார வேணா காட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிற இதை கொள்கையாக வைத்து வாழக்கூடிய ஒரு கேடுகட்ட ஈனப்பிறவியிடம் விளக்கம் கொடுத்துட்டுலாம் நம்ம இனிமேல் இருக்க முடியாது. அதே பிரஸ் மீட்லங்க மீண்டும் ஒரு பத்திரிகையாளர் இல்லங்க பிரபாகரன் அவர்களே பெரியாரை ஏத்துக்கிட்டதா சொல்றாங்க, அண்ணன் திருமாவளவன் உள்ளிட்ட பலரும் பதிவு செய்யறாங்களே அப்படின்னு சொன்ன உடனே எங்க உலகத்துல யார் வேணா ஏத்துக்கிட்டுங்க, நான் ஏத்துக்க மாட்டாங்க, என் கட்சியில இருந்துகிட்டு பெரியாரை ஏத்துக்கிறவங்க இப்பவே கட்சி விட்டு போலாம் அப்படின்னு குருமூர்த்தியினுடைய ஆன்மாவாகவே பேசியிருக்கான். உங்களை போலவே பிரபாகரனை சந்திச்சவங்க எல்லாம் அவர் பெரியாரை ஏத்துக்கிறாரு. உலகமே ஏத்துக்கணுங்க, நான் எதிர்க்கிறேங்க. போதுமா? வேற ஏதாவது கேள்வி இருக்க? நீங்க வேணா கொண்டாடுங்க, ஏத்துக்கிறீங்க. நான் எதிர்ப்பேன். பெரியாருங்கிறது எங்களுக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. என்னை பின்பற்ற என் பிள்ளைகள் பெரியார் வேணும்னா வெளியேறி போயிட்டு இருக்கலாம். இதுதான் இவனுடைய எச்சத்தனம்ங்கிறது. முன்னாடி என்னங்கிறான், புலிகள் ஏத்துக்கல, பிரபாகரன் ஏத்துக்கல அப்படிங்கறத மேலோட்டமா சொன்னவன் இல்ல அவங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தும் போது இல்லங்க ஏத்துக்கலங்க, என் தலைவனுடைய நிலைப்பாடு என்னவோ அதுதான் என்னுடைய நிலைப்பாடுங்க, என் தலைவன் எதிராக இருந்த காரணத்தால் தாங்க நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு இப்படி எல்லாம் நீ நிறுவிஇருக்கணும். மாறாக ஒரு கட்டத்துக்கு மேல இதை நிறுவ முடியாது, இதற்கு எந்த சாட்சியும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே பிரபாகரனை ஏத்துக்கிட்டாலும் சரி, உலகத்துல யார் ஏத்துக்கிட்டாலும் சரி, நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு பூனைக்குட்டி வெளியில வந்திருக்கு. பிரபாகரனை ஏத்துக்கிட்டாலும் நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னா இவனுக்கு மனதார பிரபாகரன் அவர்கள் தலைவர் எல்லாம் கிடையாது. மாறாக விடுதலை புலிகளுக்கு மிகப்பெரிய கட்டமைப்பு இருக்கு, பொருளாதாரம் இருக்கு, அதை புலிகளுடைய அழிவுக்கு பிறகு ஏமாற்றி புடுங்கி திங்கலாம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் மட்டும்தான் இவன் பிரபாகரன் அவர்களை பத்தி பேசலாம் அப்படிங்கிறது இதுலயே அம்பலமாகுது. ஏன்னா ஒருவர் மனதார ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொண்டா அவருடைய நிலைப்பாடு என்னவோ அவருடைய சித்தாந்தம் என்னவோ அதை பின்பற்றக்கூடியவன் தானே ஒருத்தர் தலைவர்னு சொல்லணும். இப்ப நான் பெரியாரிஸ்ட்னு சொல்லிட்டு ஏங்க நான் பெரியாரிஸ்ட் தாங்க, ஆனா பார்ப்பனியத்தை எல்லாம் எதிர்க்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? நானு மார்க்சிஸ்ட் தாங்க, ஆனா நானு முதலாளித்துவத்தை எல்லாம் எதிர்க்க மாட்டேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படிதான் இந்த எச்சப்பையனுடைய இந்த உளறலும் இருக்கு. பிரபாகரன் சொன்னாலே ஏத்துக்க மாட்டேன், எனக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்குன்னா என்ன அர்த்தம்? உனக்கு பிரபாகரன் தலைவர் கிடையாது, அவர் எனக்கு மத்தவங்க மாதிரி ஒரு வழிகாட்டி தாங்க அப்படின்னு இந்த எச்சப்பையன் கூடிய விரைவில் சொல்லுவான். இதுல பெரியாரை ஏத்துக்கிட்டவங்க இவங்கோட இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏண்டா பெரியாரை ஏத்துக்கிட்ட மானரோசம் இருக்கிறவன் இது வரைக்கும் கட்சியில வனாச்சிருப்பானா? உங்களோட இருக்கிறவன் எல்லாம் எடுப்பு சோறு திரைத்துறை ஃபெயிலியர் மாடல் ஆகி பொறுக்கி திங்கிறதுக்காக உங்களோட இருக்கக்கூடிய களஞ்சியம் மாதிரி எச்ச பசங்க தான் இருக்கானுங்களே ஒழிய கொள்கையாளர்கள் அங்க எவன்டா இருக்கா? எல்லாருமே உங்ககிட்ட தொழில் கத்துக்கிட்டு இது ஒரு நல்ல பிசினஸா இருக்கு, இதன் மூலியமா சீக்கிரம் செட்டில் ஆயிரலாம் அப்படிங்கிற இப்படியான இலைப்பிறவிக்கு தான் உங்களோட ஒட்டிட்டு இருக்கானுங்களே ஒழிய உங்களோட இருக்கிறவங்க எப்படா பெரியாரை ஏத்துக்குவானுங்க? அப்படி பெரியாரை ஏற்றுக்கொண்டு உங்களோட பயணிச்ச யாருமே இன்னைக்கு அந்த கட்சியில கிடையாது. இப்போது உங்களோட இருக்கக்கூடியவனுங்க அத்தனை பேருமே ஒன்னு பிழைப்புவாதிகளா இருக்கணும் அல்லது உன்னுடைய சுயரூபம் தெரியாத அடிமுட்டாள்களா இருக்கணும். ஆக இவர்கள் பெரியாரை ஏத்துக்கிட்டாதான் எங்களுக்கு கேவலம். இவர் பெரிய அப்படியே இவர் பெரியாரை ஏத்துக்கலன்னு சொன்ன உடனே இந்தியாவுடைய அந்நிய செலவனை அப்படியே கீழே இறங்கிருச்சு. ஏண்டா பாப்பாங்கிட்ட மூத்திரத்தை வாங்கி குடிக்கக்கூடிய நாய் இந்த நிலைப்பாட்டை தாண்ட எடுப்ப? நான் என்னங்கிறேன், தயவு கூர்ந்து நீ இதே நிலைப்பாட்டுல இரு. ஏன்னா எங்க ஆளுகளும் பல வருஷம் உன்னை அடிச்சு ஓட விடணுங்கிற நிலைப்பாட்டை எடுக்காம இவெல்லாம் ஒரு ஆள் மசுறாங்க அப்படின்னு பல வருடத்தை வீணாக்கிட்டாங்க. நீ இப்படி தொடர்ச்சியாக பேசத்தான் எங்க ஆளுகளும் அரசியல் ரீதியாக உன்னை அழித்தொழித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற இந்த நிலைப்பாட்டுல இருந்துட்டே இருப்பாங்க. ஆக தாராளமா நீ பேசுறாசா, தாராளமா இதே நிலைப்பாட்டுல இரு. உன்னுடைய அஸ்தமனமானது என்னைக்கோ ஆரம்பிச்சிருச்சு. இவன் என்ன நினைச்சுக்கிறான், பார்ப்பனருடைய முழு ஆதரவு நமக்கு இருக்கு, உளவுத்துறையுடைய முழு ஆதரவு நமக்கு இருக்கு, நம்மள என்ன பண்ணிட முடியும், நம்ம அப்படியே ராசா விட்டு கண்ணுக்குட்டி அப்படிங்கிற அந்த மெதப்படதான் இந்த நாய் சுத்துது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏண்டா இனத்தை காட்டி கொடுக்கக்கூடிய வயிற்று பொழப்புக்காக எதை வேணா வித்து திங்கலாங்கிற இலி பிறவியான உனக்கே இவ்வளவு இருந்துச்சுன்னா நாங்க செய்யக்கூடிய இந்த வேலைனால 5 பைசாக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இருந்தாலும் கொள்கைக்காக இத ஒரு இனத்தின் பணியாக வச்சு செய்யக்கூடிய எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? சரி பாத்துறோம்டா, நீ பெரியார் எதிர்ப்பு நிலைப்பாட்டுல இரு, நாங்க உன்னை அழிக்கிற நிலைப்பாட்டுல இருக்கோம். அடுத்த ஒரு 10 வருஷத்துல அரசியல் களத்துல நீ இருக்கியா இல்லாட்டி பெரியார் இருக்காரான்னு பாத்துக்கோமே. உனக்கு அப்பனுக்கு அப்பனை எல்லாம் பார்த்தாச்சு.
உன் பொழப்பு இன்னைக்கு ஏன் ஓடுதுன்னா சில ஊடக முதலாளிகள் உன்னை வளர்த்துடணுங்கிறதுக்காக சாதிய பாசத்துல உன்னை தூக்கி சுமக்கிறாங்க. பார்ப்பன லாபி ஆனது உனக்கு வேலை செய்யுது. அதனால நீ அப்படியே சேஃபர் ஜோன்ல இருக்க. நம்முடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிற கற்பனை உலகில வாழ்ந்துட்டு இருக்க. ஆனா ஆரியத்தை பொறுத்த வரைக்கும், பார்ப்பனர்களை பொறுத்த வரைக்கும் நீ வெறுமனே சோதனை எளிதான். உன்னை வச்சு ஆண்ட பரம்பரை கதை பேசி இது மக்கள்கிட்ட எடுபடுதா அப்படின்னு உன்னை ஒரு சோதனை எளிவோட பயன்படுத்தினாங்க. உன்னை வச்சு பெரியார் எதிர்ப்பை அதிதீவிரமாக பேசினா தமிழ்நாடு எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு உன்னை வச்சு ஒரு சோதனை ஓட்டம் பார்த்தாங்க. ஆக அவனுங்களை பொறுத்த வரைக்கும் நீ ஆஃப்டர் ஆல் ஒரு சோதனை எலி. ஆக காசுக்காக எச்ச வேலை பார்க்க வந்த உனக்கு இவ்வளவு இருந்தா எங்களுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத வரும் நாட்கள் பதில் சொல்லும். ஆக நான் பல இடங்கள்ல பதிவு பண்ணது போல மீண்டும் பதிவு செய்யறேன். தயவு கூர்ந்து நாகரிகமான அரசியல் செய்யக்கூடியவர்கள் சீமான் எதிர்ப்பு அரசியலுக்கு வராதீங்க. இந்த எச்ச பையனை எங்க கிட்ட விட்டுருங்க. இவனை எப்படி டீல் பண்ணணும், இந்த எச்ச பையனுக்கு எங்க அடிச்சா எங்க வலிக்கும், இவனை எப்படி நிலைகுலைய வைக்கணும் அப்படிங்கிற இந்த வித்தை எங்களுக்கு தெரியும். நாங்க பாத்துக்கிறோம்.